இந்த விசில் நீங்க திமுக பத்தி ஒரு புதுக்குறள் சொன்னீங்களா, அந்த புதுக்குறள் ஆனா ஒரு தலைமை எப்படி இருக்கணும் அப்படின்னு திருவள்ளுவர் தன்னோட திருக்குறள்ல சொல்லியிருக்காரு. அதப்படித்தான் நம்ம நடந்துட்டு இருக்கோமா அப்படின்றத ஒரு கிராஸ் செக் பண்ணலாம். அவர் சொல்றாரு, காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் அல்லனே மீ கூறும் மன்னன் நிலம். இதுதான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஒரு தலைமை எப்படி இருக்கணும் அப்படின்னா முதல்ல அக்சசபிளா இருக்கணும், யாருக்கு எல்லோருக்கும் அக்சசபிளா இருக்கணும். ஆனா உங்க ஒரு பத்திரிகையாளர் வந்து பணியாளர் வந்து பார்க்க முடியல. சரி, நீங்க வந்து பத்திரிகையாளர் பார்ப்பீங்கன்னா அதுவும் பார்க்க மாட்டீங்க. யாராவது ஒரு கேள்வி கேட்டா பதில் சொல்லுவோமா அப்படின்னா அது சொல்ல மாட்டீங்க. உங்க கொள்கை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா நல்லது செய்யறதா கொள்கை அப்படின்னு சொல்றீங்க. சரி, அது நல்லது செய்யறதுனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மக்களை சந்திக்க ஒரு பயம். ஸோ யூ ஆர் நாட் அக்சசபிள். உலகத்திலேயே எங்கேயும் கேள்விப்பட்டிருக்கீங்களா, பேட்டி எடுத்தவங்களை பேட்டி காணக்கூடிய நிலைமை, அப்படி ஒரு ட்ரெண்டை நீங்க செட் பண்ணிருக்கீங்க. ஏன்னா நீங்க பத்திரிகையாளருக்கு அக்சசபிளா இல்ல. சரி, மக்களுக்காவது அக்சசபிளா இருப்பீங்களான்னு பாத்தீங்கன்னா 41 பேர் உங்களை பார்க்க வந்த 41 பேர் இறந்து போனதுக்கு அப்புறம் கூட அவங்கள குடும்பத்தை சேர்ந்தவங்கள உங்களை தேடி வர வச்சு ஆறுதல் சொன்னீங்களே தவிர நீங்க அவங்க இருக்க இடத்துக்கு போய் ஆறுதல் சொல்ல முடிஞ்சா முடியாது. ஏன்னா யூ ஆர் நாட் அக்சசபிள். உங்களுடைய 2ஆம் கட்ட தலைவராவது யாராவது உங்களை அணுக முடியுமா பண்ண முடியாது. ஏன் யூ ஆர் நாட் அக்சசபிள். எதுக்காக பயப்படுறீங்கன்றது தெரியல. ஆனா ஒண்ணு தெரியுது, உங்களை அணுகிறது அவ்வளவு ஒண்ணு ஈஸி கிடையாது. இதைத்தான் திருவள்ளுவர் சொல்றாரு, ஒரு தலைவர் எப்படி இருக்கணும் அப்படின்னா அணுகிறதுக்கு எளிமையானவனா இருக்கணும். புதுக்குறள்ல திருக்குறள் வழி நீங்க வாழ்றீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு தடவை உங்கள் நீங்களே தட்டி பாருங்க. அப்புறம் தளபதியா இருக்கிறதுக்கு இது போதும், ஆனா தலைவனா இருக்கிறதுக்கு நீங்க உங்களை என்ஹான்ஸ் பண்ணணும்.